விநாயகன் அருளால் விருப்பதன் அருளால் தேவயாகம், பிரம்ம யாகம், பிதுர் யாகம், சதுர் யாகம், புத்திரகாமேசி யாகம், அஸ்வமேத யாகம், மானுட யாகங்கள், இப்படி யாகங்கள் செய்துவிட்டால் கிடைக்கும் யோகம். யோகத்துக்கு விரோதியோ செய்போகம். போகத்தை மறந்து யாகத்தை செய்து யோகத்தை பெற்று அந்த யோகத்தாலே உள்ளம்பரிய கோயில், ஊனுடம்பை ஆலயம், வல்லபிரானார்க்கு வாய்கோபுர வாசல், கள்ள புலனைந்தும் காணா மணி விளக்கே, தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் என்று திருமூலர் திருமந்திரத்திலே பாடுகிறார். உள்ளங்கோயில், உடம்பு ஆலயம், மூச்சு காத்தே சிவலிங்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயிலும் மனித உடம்பும் ஒண்ணுன்னு சொல்றார். கோயிலும் மனித உடம்பும் ஒண்ணுன்னு சொன்னா கோயிலை நினைக்கிறது மாதிரி இந்த உடம்ப நினைக்கணும். யாரு கேட்கிறா? இல்லையே, கேட்கவும் ஆள் இல்லை, சொல்லவும் ஆள் இல்லை. சொன்னால் கூட அதை ஏளனம் செய்வதற்கு இந்த மனித சமூகம் மும்மனைப்பா இருக்கு. அப்படி உள்ளங்கோயில், உடம்பு ஆலயம், மூச்சு காத்தே சிவலிங்கம் அப்படின்னு அவர் கட்டிய கோயில் சிதம்பரம் நடராசர் கோயில். சிதம்பரம் நடராசர் கோயிலும் மனித உடம்பும் ஒண்ணு. எது போல? அந்த கோயிலில் இருக்கிற கொடிமரமும் மனிதனுடைய முதுகு தண்டும் ஒண்ணு போல. ரெண்டுலையும் 32 இணைப்புகள் உண்டு. மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு 21,600. அந்த கோயிலில் உபயோகப்பட்டிருக்கிற தங்க ஓடுகள் 21,600. அதுபோல அந்த உடம்புல 72,000 தசை நாறுகள், நரம்புகள். அங்கே அடிக்கப்பட்டிருக்கிற ஆணி 72,000. இந்த உடம்பு நவதுவாரங்களை 9 வாசல்களை கொண்டது. அந்த கோயிலையும் 9 வாசற்படி. சாமி இருக்கிற இடம் கருவறை, உடம்புல இதயம் இருக்கிற இடம் கருவறை. எல்லா கோயிலும் கதவு திறந்தா சாமி கண்ணுக்கு தெரியும். நடராசர் கோயில் அப்படி இல்லை. உள்ளே நுழைந்து இடப்பக்கமாக சென்று நடராசரை தரிசிக்க வேண்டும். காரணம், உடம்பை வைத்தே கட்டிய கோயில் அல்லவா. இந்த உடம்பு 2 கூறு, ஒன்று வலக்கூறு, ஒன்று இடக்கூறு. இடப்பக்கம்தான் இதயம் இருக்கு. இதயம் இருக்கிற இடத்தில் தான் இறைவன் இருக்க வேண்டும் என்று எண்ணி அறிவியல் வளராத காலத்திலே கட்டப்பட்ட கோவில் சிதம்பரம் நடராசர் கோவில். அப்படி கோயிலும் உடம்பும் ஒன்றுன்னு திருமூலர் பாடுகிறார். உள்ளங்கோயில், உடம்பு ஆலயம், மூச்சு காத்தே சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காணா மணி விளக்க, தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் என்று. ஆனாலும் பாருங்க, நம்ம நாட்டில் 1008 கோயில் சிவன் கோயில், 108 கோயில் பெருமாள் கோயில். அத்தனை கோயில்களும் நாயன்மார்கள் ஆழ்வார்களால் பாடல் பெற்ற கோயில்கள். மன்னர்கள் காலத்தில் கட்டியிருக்கிறார்கள். ஆலயம் தொழுவது சாலவு நன்றுன்னு அந்த கிழவி. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது என்று பழமொழி. கோயில் விளங்க குடி விளங்க என்பதும் பழமொழி. கும்பகோணம் அருகே கோனேரி ராஜபுரம்னு ஒரு ஊர். அந்த ஊரில் இருக்கக்கூடிய நடராசர் சிலை மன்னர்கள் காலத்தில் செய்யப்பட்டதில் தானாக உருவானது. எப்படி? மன்னர் ஆட்சி காலத்தில் மன்னர் போய் அங்கே உள்ள சிற்பிகிட்ட சொல்றாரு, பொழுது விடுறதுக்குள்ள 12 அடி நடராசர் சிலையை செய்து வைக்கணும்னு. சிற்பி அப்படியே பதறி போறாரு. பஞ்சலோக சிலை செய்யறது சாதாரண விஷயம் அல்ல. அதுவும் ஒரு இரவுக்குள்ள செய்யறதுன்னா சின்ன விஷயமா? பஞ்ச உலோகங்களை உருக்க வேண்டும். தங்கம், வெள்ளி, இரும்பு, ஈயம், பித்தாளை இத்தனையும் உருக்கி பார்த்து கருக்கட்டி எடுத்து அமைக்க வேண்டும். ஐயா, அது ஒரு இரவுக்குள்ள செய்ய முடியாதே மன்னா, எப்படி செய்யறது? காலையில பொழுது விடுறதுக்குள்ள சிலை இல்லைன்னா உன் தலை உடம்புல இருக்காதுன்ட்டார். வேற என்ன செய்ய? கணவன் மனைவி பதறி போய் அந்த பஞ்ச உலோகங்களை உருக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் வயது முதிர்ந்த ஒரு பெரியவர் அங்கே வருகிறார். இவர்களை பார்த்து குடிக்க தண்ணீர் கொடுங்கன்னு கேட்க, ஐயா தண்ணி இல்லை, பக்கத்தில் அக்கரகாரம் போய் குடிங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ தூரம் என்னால் நடக்க முடியாதுப்பா, தண்ணி கொடுன்னு கேட்குறாரு. ஐயா நான் ரொம்ப தாழ்ந்தவன், நான் கொடுக்கக்கூடாது தண்ணின்னு அவர் சொல்கிறாரு. உன்னை தாழ்ந்தவன் என்று நான் சொல்லவில்லை, நீ ஏன் கூறுகிற, தண்ணி கொடுன்னாரு. தண்ணி இல்லை, பக்கத்தில் குழாயில் போய் குடிங்கன்னாக. அதுக்கும் போக முடியாது, நீ குடியான்னு வம்பு பண்ணுறாரு. இல்லை நம்ம வீட்டில் தண்ணியே இல்லைன்னாக. ஏதோ அடுப்பில் கொதிக்கிற வெந்நீர் வச்சிருக்கிறியா, அதையாவது குடிக்கிறேன்னாரு. ஐயா அது வெந்நீர் இல்லை, பஞ்சலோக சிலை செய்வதற்காக பஞ்ச உலோகங்களை உருக்கி கொண்டிருக்கிறோம் சொல்ல. பரவாயில்ல ஏதோ ஒன்று குடுறா, குடிக்கிறேன்னு வாங்கி மடமடன்னு குடிச்சாரு. எடுத்து அவரே மாறி நின்ற உருவந்தான் நடராசர் சிலை என்று தல புராணம் கூறுகிறது. கோனேரி ராஜபுரம் என்ற ஊர்ல. இதுல என்ன ஆச்சரியம் தெரியுமா? 1008 கோயில் சிவன் கோயில் இருக்கு. 1008 கோயில் சிவன் கோயிலையும் நடராசர் சிலை இருக்கு. அத்தனை நடராசர் சிலையிலையும் கையில ரேகை இல்லை. கோனேரி ராஜபுரம் நடராசர் சிலையில கையில ரேகை உண்டு. அது மட்டும் இல்ல, மனித உடம்புல எப்படி மறு இருக்குமோ அதுபோல அந்த நடராசலத்தில் இந்த இடத்துல மறு ஒன்று இருக்கிறது. என்ன ஒரு ஆச்சரியம், என்ன ஒரு அதிசயம்! இறைவன் இருக்கிறான் தானே, கடவுள் எப்படியெல்லாம் இருக்கிறான் என்பதற்கு இன்னும் எண்ணற்ற அதிசயங்கள். பக்கத்துல தஞ்சாவூர் மாவட்டம் கோயில் வெண்ணின்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஈசனுக்கு பெயர் கரும்பீசுவரர். கருவறைக்குள்ள ஒரு மூட சர்க்கரையை கொட்டி வச்சாலும் எறும்பு வருவதில்லை. அதுல இருந்து ஒரு கைப்பிடி அள்ளி கோபுரத்துக்கு வெளியில போட்டாச்சுன்னா அடுத்த வினாடி லட்சம் இரும்பு வருதாமே. இந்த அதிசயம் இன்னைக்கு நடக்குதே. அது மட்டுமா? கும்பகோணம் அருகே தேனுறிஞ்சும் பிள்ளையார் தலையில தேன் அபிஷேகம் செய்யப்படுகிறது. அபிஷேகம் செய்யப்பட்டு